ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோரமங்கலாவில் இருக்க ஈஜிபுராக்கு தான் போகிறோம். எதுக்குன்னா 108 அடி பெருமாள் சிலை சாமியை பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளாக கூப்பிட்டு இன்றைக்கி தான் வராங்க. அதனால தான் எல்லோரும் போகிறோம், லீவ் இருக்கிறதுனால. நம்ம போயிட்டுருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி மார்க்கெட்டு ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப க்ரௌடு. இந்த இடத்துக்கு போக முடியாது. இன்னொரு நாள் நான் சுற்றி காமிக்கிறேன். அந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா 108 அடி 6 மாதமாக திருவண்ணாமலையிலேருந்து பெங்களூருக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. 150 வருஷம் பழமையான கோவிலில் அதை வச்சுருக்காங்க. அது ஈஜிபுராவில். நம்ம வந்துட்டோம். வந்து பார்த்த உடனே பிரம்மாண்டமாக சிலை நிற்கும்போது அவ்வளோ மனசுக்கு ஒரு சந்தோஷம், பூரிப்பு, ஒரு மாதிரி அதை சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. நான், என் பொண்ணு, சிஸ்டரோட ஃபேமிலி 2 பேர் தான் 2 வண்டியில் வந்தோம். நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் வந்தோம், எங்களுது தான். அது வந்து பார்க்கிங்க்கு இந்த இடத்துல இடமே இல்லை. அது ஒன்று தான் இங்கே ட்ராபேக். பார்க்கிங் ஏற்பாடு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வண்டி வந்து போலீஸ் ஸ்டோக் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வரல. நாங்கள் மட்டும் தான் போனோம். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் கோபால்சாமி இருந்தாங்க. ஃபோட்டோ, வீடியோஸ் கிடையாதுன்னு சொல்லி கேமரா ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் வெளியில் வந்துட்டு பேசுகிறோம். இப்போ சாமி தரிசனம் முடிஞ்சுது. வெளியில் வந்து பார்த்தா பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு 108 அடி பெருமாள் சாமிக்கிட்ட வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். மேலே போய் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னா 100 ருபீஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஃபுல் ரஷ்ஷாக இருந்ததுனால நாங்கள் எடுக்கலை. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது விதான் சௌதாக்கு வந்துட்டோம். விதான் சௌதாக்கு வந்து நான் 5th படிக்கும்போது வந்தது ஸ்கூல்லேருந்து. அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை, இப்போ தான் வரேன். அந்த சன்செட் டைமில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. பசங்கள்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. அதனால் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த பெங்களூரோட கிளைமேட்டுக்கு அந்த சன்செட் டைமில் வந்து அந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இது வந்து பஸ்வேஸ்வரையா சிலை. இன்னொன்று வந்துட்டு கெம்பேகவுடர் சிலை. இது 2 தான் இங்கே இருக்குது. அடுத்தது காந்தி, அம்பேத்கரோட சிலை இருக்கும். இது வந்து பெரிய விதான் சௌதா. இதுக்கு பக்கத்தில் சின்ன விதான் சௌதான்னு இப்போ ரீசெண்டாக ஒரு 15-20 வருஷத்தில் கட்டினது. இதுதான் பழசு. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் முடிச்சுட்டு நாங்கள் நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ.